இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசியா கப் ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றுக்கொன்று மோதி இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியது அப்படின்னு பல தமிழ் சேனல்ல தமிழ் பேப்பர்ல எல்லாம் ஹெட்லைன்ஸ் வரும். ஆனா என்னன்னே தெரியல. கேவி நம்மள ஜாயின் பண்ணிடுறாரு. கேவி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கருப்பு உருவம் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் வந்தது. அதுல ஜேவியர் இது உனக்காக தான் அப்படின்னு மேல குதிச்சா மாதிரி ஒரு உருவம். யோ பீடா நீ வெறும் நிழலா நிக்கிற. அதாவது நீ சொல்றது கேளு. அதாவது உங்களுக்கு அந்த அந்த காலத்துல வந்து பார்த்திபன் வந்து ஒரு படம் எடுத்தாரு தெரியுமா, சீதாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் படம். புதிய பாதையா என்னது பாதை, புதிய பாதையா சொல்றது கேளு. அதுல வந்துட்டு சீதா வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லெட்டர் பார்த்திபனுக்கு. அது பார்த்துட்டு பார்த்திபன் படிப்பாரு, இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஆமாண்டி, எதிர் வீட்டு ஜன்னல் மட்டும்தான் இருக்கு, வீடு இருக்காது, காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. அது எப்படின்னா இப்ப இந்த மாதிரிதான் வந்து பாகிஸ்தான் வந்து கடைசி 10 ஓவர் பேட்டிங் ஆனாங்க. ஓகே, கருப்பி நிலா கண்ணில் தெரிவதில்லை அப்படின்னு. அதுல இந்த 84 ஃபார் நோலாஸ்ன்னு ஒண்ணு, இந்தியா ஷிவரிங்க, பேஸ் இஸ் பேஸ் யார், ஸ்பின் இஸ் ஸ்பின் யார், அதான் அவனே கேள்வி கேட்டுக்கிறான். அதுக்கு எப்படி திலக்கர்மா என்ன பண்ணாரு, இப்படி வந்துட்டு வெளிச்சம் இப்படித்தாலே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு.